ஹலோ நண்பா, ஏற்கனவே நீங்கள் டைட்டிலில் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்ல இருக்க செம்மையான ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் அதுலேருந்து இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்ல நம்ம பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். அது இல்லாமல் எப்படி பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். எந்த மியூசிக் அந்த மாதிரி ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் சீக்கிங் பாயிண்ட்டை வந்து எண்ணில் உணர்ந்து வச்சுருங்க. அதாவது ஃபுல் எண்ணில் வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து கேன்சலை வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணலாம், இல்லை 2-3 கூட வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 2-3 இது ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே டேரெக்டாக ஹோம் கொடுத்து மொத்தமாக வெளியில் வந்துடுங்க. இப்போ திரும்பவும் வந்து யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணியா திரும்ப ஷார்ட்ஸ் தான் வரும். இப்போ வந்து பேக் கொடுங்க. பேக் கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணிங்களோ அந்த வீடியோக்கு திரும்ப போங்க. இப்போ திரும்பவும் வந்து இங்கே வந்து கேன்சல் கொடுத்துட்டு இப்போ சீக்கிங் பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து மியூசிக் ப்ளே பண்ணணுமோ அந்த இடத்துல நேராக வந்து ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஹோம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மியூசிக் வந்து தொடர்ந்து வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஸோ அந்த மியூசிக் வந்து தொடர்ந்து ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ப்ளே பண்ணும்போதும் இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகிட்டு இருக்காது. நீங்கள் ஒரு தடவையும் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனலோட பழைய வீடியோஸ் அவங்க மொத போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ண வேண்டியதில்லை. அவங்க சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக டேட் ஆடட் ஓல்டஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆரம்பத்துலலாம் எப்படி வீடியோ போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய மோஸ்ட் பாப்புலரான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலும் அதிலே வந்து மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க சேனலில் இருக்கிற அதிகமாக ஓடின வீடியோஸை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அதிகமாக தான் வருது. ஸோ அதனால் பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு தடவையும் நம்ம வந்து அந்த ஒரிஜினல் சைஸ்லேருந்து நம்ம ஜூம் பண்ணால் தான் அந்த ஃபுல் சைஸ்க்கு வந்து ப்ளே ஆகும். இதை நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து ஜூம் பண்ணி ப்ளே பண்ண வைக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படியே உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே டேரெக்டாக வந்து ஜூம் பண்ணி தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து ஜூம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா 10 செகண்ட்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகும். அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பண்ணிங்க அப்படின்னா பேக்வேர்ட் ஆகும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இந்த 10 செகண்ட்ஸை வந்து 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அதில் வந்து டபுள் டேப் டு சீக் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸில் வந்து ஃபார்வர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இனிமேல் நான் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகும். யூடியூப்பில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணதெல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. ரெண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே ஹிஸ்ட்ரியிலே வராது. அது மாதிரி பாஸ் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல்ஸ் நிறையா தான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஆன் பண்ணியிருக்கும் போது நிறையா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சில பேர் அதனால் யூடியூபோட மொத்த நோட்டிஃபிகேஷனே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஷெட்யூல்டு டைஜஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து குறிப்பிட்ட டைமிங்கில் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நீங்கள் 7 மணி அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 மணிக்கு மொத்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத டைமிங்கில் நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நம்ம நார்மலாக ஒரு சர்ச் டேம் கொடுத்து சர்ச் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து காமனாக தான் காட்டும். பட் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஃபில்டரை கிளிக் பண்ணி அதில் அப்லோட் டேட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து திஸ் வீக் திஸ் மந்த் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தேடுற டாப்பிக்கில் லேட்டஸ்ட்டாக உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ஃபில்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டைப்பில் போயிட்டு நீங்கள் வீடியோ இல்லை சேனல் இல்லை பிளேலிஸ்ட் இல்லைனா மூவி இந்த மாதிரி வந்து அந்த ஃபில்டரும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் பைங் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன டேட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து அதோட வியூ கவுண்ட் படி இந்த மாதிரி எல்லா ஃபில்டருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.